அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இதான் என்னுடைய புதிய சேனல். பேர் முசம்மில் ப்ளாக்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை அமுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடனேயாக வந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து விழுவோம். அதனால் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அமுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன பேச போகிறேன்னா, என்னோடய பயோடேட்டாவை தான் நான் சொல்ல போகிறேன். என்னுடைய பர்சனல் லைஃப், குடும்பம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் என்னோடய பயோடேட்டா தான் சொல்ல போகிறேன். என் பேர் வந்து முகமது முசம்மில். என் வயசு 24. நான் வந்து ஃபேமிலியோடு தான் இருக்கிறேன். அத்தா அம்மாவோட தான் இருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அத்தாவோட தான் இப்போ இருக்கிறேன். ஆக்சுவலாக அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க இந்தியாவில். ஊர் வந்து அலையங்குளம். அத்தாவோட ஊர் வந்து அரசமங்கலம், அம்மாவோட ஊர் அலையங்குளம். அம்மா வந்து போய் 4 மாதம் ஆயிடுச்சு. ஊருக்கு போய் இன்னும் வரலை. ஏன்னு கேட்பீங்க. எங்கள் மாமத்தா வந்து ஊரில் மௌத்தாயிட்டாங்க. முடியாமல் இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க. நோம்பில் ஆயிட்டாங்க. எங்கள் மாமத்தா எல்லாம் இங்கே வந்துருந்தாங்க. மாமத்தாலாம் இங்கே வந்துருந்தாங்க மலேசியாவுக்கு வந்த பிற்பாடு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. போய் அங்கே இந்தியாவில் ஊரில் இருக்கும் போதே வந்து அலையங்குளத்தில் இருக்கும் போதே வந்து அவங்க உடம்பு முடியாமல் தான் இருந்தது. இங்கே வந்து அப்புறம் ரொம்ப இதாகிட்டாங்க. ஏர்போர்ட்லலாம் வந்து கேலாயில் வந்து மயக்கம் மட்டும் வந்துட்டாங்க. கேலாய் 2ல் ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தான் போனாங்க. 3ஆம் மாதம் நோம்பு 8ல் போனாங்க. இந்த வருஷம் 25ல் போய் 4 மாதம் மேலே ஆயிடுச்சு. அப்புறம் நோம்புலேயே வந்து 27ஆம் கிழமை அன்றைக்கி, வெள்ளிக்கிழமை ரவு அன்றைக்கி மௌத்தாயிட்டாங்க எங்கள் மாமத்தா. துவா செய்யுங்க எங்கள் மாமத்தாக்கு. அப்போ எங்கள் மாமத்தா மௌத்தாயிட்டாங்க. எங்கள் மாமத்தா மௌத்தான பிறகு அதிலேருந்து எங்கள் மாமா வந்து இத்தாவில் இருக்கிறாங்க. இத்தாவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கூட துணையாக இருக்கிறாங்க. அதான் இன்னும் வரலை. 4 மாதம் 10 நாள் முடிஞ்சு தான் வருவாங்க. ஆக்சுவலாக அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே இன்ஷால்லா முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு வந்து அடுத்த பாஸ்போர்ட் எடுக்கணும், ரினியூவல் பண்ணணும். பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு. அதை ரினியூவல் பண்ணிட்டு எங்கள் அம்மா வந்து மாமாவை கூட்டிக்கிட்டு மலேசியாவுக்கு வந்துடுவாங்க. மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பரில் இன்ஷால்லா வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. கேரளில் தான் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு வந்து கல்யாணம் முடியுது. அந்த கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் திரும்ப வந்து இந்தியாவுக்கு தான் போவோம். அலையங்குளம் தான் ஊர் வந்து அலையங்குளம். இந்தியாவுக்கு தான் போகிறோம். எங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் வர்ற டிசம்பரில் தான் இன்ஷால்லா கல்யாணம் முடியுது. அதுக்கு தான் போவோம். எல்லோரும் ஃபேமிலியோடு, நாங்கள் திரும்ப எல்லாருமே ஃபேமிலியோடு தான் போவோம் இன்ஷால்லா ஊருக்கு. ஆனால் எங்கள் அம்மா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் எங்கள் அண்ணன் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தேர்ட் தான் நான் வருவேன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. இன்ஷால்லா நான் எங்கள் அத்தாவோட வரேன்னா எப்படி போகிறேன்னு தெரியல. அப்புறம் வரக்கூடிய எப்போ தான் தெரியும் எப்படின்னு இன்ஷால்லா. அதனால் அதான் எல்லாருக்கும் மக்களே, மெஜாரிட்டி இப்போ வந்து ஊர் பற்றி கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஊர் வந்து மெஜாரிட்டி வந்து அலையங்குளத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ மலேசியாலேயும் இங்கேயும் ஆள் இருக்கிறாங்க. அலையங்குளத்துக்காரங்கெல்லாம் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. மலேசியாலேயும் இருக்கிறாங்க. கேரளில் இருக்காங்க, ஈப்போவில் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட சொந்த பந்தம் கேரளில் இருக்காங்க, ஈப்போவில் இருக்காங்க, தைப்பிங்கில் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. ஊரில் வந்து அலையங்குளத்தில் வந்து அதிகம். எங்கள் அத்தாவோட சைடு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் அதிகம். இப்போ கேஎல் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அரசமங்கலம் எங்கள் அத்தாவோட ஊர். அங்கே வந்து சொந்த பந்தங்க வந்து ரொம்ப பேர் இல்லை. அவங்க அங்கே ரொம்ப யாருக்கும் தெரியாது. எனக்கு வந்து நான் வந்து எப்போதும் வந்து அம்மாவோட ஊருக்கு தான் போவேன். அலையங்குளத்துக்கு தான் போவேன். அங்கே தான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே தான் போவேன். அங்கே தான் எனக்கு ரொம்ப பழக்கம். அத்தாவோட ஊருக்கு வந்து அங்கே வந்து எனக்கு யாரும் தெரியாது ரொம்ப பேரையும். ஏன்னா அங்கே ஆள் சொந்த பந்தங்க இல்லை, எல்லாமே இங்கே இருக்கிறாங்க மலேசியாலேயே. அப்போ அங்கே போகிறதுக்கு ரொம்ப வேலை இல்லை அந்த ஊருக்கு. அப்போ அதனால் வந்து சொந்த பந்தங்க இங்கே வந்து குறைவு. இங்கே தான் அதிகம். அரசமங்கலம். அப்புறம் பொண்ணு ஜேனியோடைய தங்கச்சி மக தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ண அப்புறம் பொண்ணு. அதான் கைஸ், இந்த வீடியோவில் அதான் பேசிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில் பேச போகிறது. வரக்கூடிய அடுத்த வீடியோவில் வந்து
உங்களுக்கு இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு நான் வ்ளாக் போடுற மாதிரி நான் பார்க்குறேன். அப்படி வ்ளாக் போட முடிஞ்சுன்னா நான் வ்ளாக் போடுறேன். இதுதான் என்னோடய முதல் வீடியோ. அதனால் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து இன்ஷால்லா வந்து நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறேன்னான்னு தெரியல, இல்லை நான் வ்ளாக் மாதிரி பண்ணுறேன்னா வெளியில் போய் பண்ணுறேன்னான்னு தெரியல. அதனால் வந்து இன்ஷால்லா எப்படின்னு நான் சொல்கிறேன் வீடியோவில். அதனால் அதான் கைஸ் இந்த வீடியோவில் பேச போகிறது. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் அமைக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா, ஏதாவதுன்னா உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. அதான் கைஸ், பாய்.